வணக்கம் நேயர்களே. வணக்கம் 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 வணக்கம். ஓகே, நான் தான் அவங்க ராம். நம்ம அருண் ப்ரோ ஐகானிக் ராம். சரி, ஓகே. அது யாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு இல்லை. இல்ல, நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால வந்து எங்களுக்கு வந்து ஐகானிக் ராம் நம்ம அருண் ப்ரோ. இப்போ லாஸ்ட் வீக் வந்து காதலா படத்தை பற்றி பேசணும். இப்போ இந்த வாரம் வந்து பாஸை வச்சுட்டே தான், பியூர் கமலஹாசன் ஃபேன் இவரை வச்சுட்டே தான் மைக்கேல் மதன காமராஜன் படத்தை பற்றி பேசலான்ட்டு. இது பாஸே சொன்னாதான் நல்லா இருக்குன்றதுக்காக தான் மெயினாக இவருக்கு மைக்கேல் மதன காமராஜன். இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது அண்டர் ரேட்டட்லாம் சொல்ல, இது ஒரு எபிக். கண்டிப்பாக வந்து ஏதாவது மல்டி ரோல் கமலஹாசன் வந்து மல்டி ரோல் பண்ணியிருக்காரு. 4 கேரக்டரா. இப்போ வந்து வேணா தசாவதாரம் வேணா 10 ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கமல் சார் வந்து அதிகமாக பண்ணது அந்த 4 ரோல். ஆனால் அந்த டெக்னாலஜியே இல்லாத டைம்ல எப்படி அந்த 4 கேரக்டரை வந்து அப்படி பண்ணாங்க, கொண்டு வந்தாங்கன்றது வந்து இன்னும் ஒரே ஸ்கிரீன்ல வந்து இந்த 2 கமலஹாசன் 4 கமலஹாசன் கொண்டு வர்றது அதெல்லாம் ஓகே. அது வந்து இந்த கேமரா ட்ரிக்ஸ் பண்றது அந்த காலத்துல இருந்தது. ஃபிலிம் ரோலை கட் பண்ணி எடிட் பண்றதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சீன்ல வந்து கமல் ஒருத்தர் வந்து கண்ணாடியை பார்த்து பேசுவாரு. இன்னொரு அந்த கண்ணாடியில ஒரு இமேஜ் தெரியும், இன்னொரு கமல். இது அங்க உண்மையிலேயே கமல் இருந்திருக்க மாட்டாரு. பட் என்ன சொல்றது, அந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்குது. அந்த கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். அதுவும் எப்படின்னா, இப்ப இந்த படத்தை பொறுத்தவரையும் வந்து இதுவும் சிம்பிளா சொன்னீங்கன்னா வந்து ஒரு சொத்து, அந்த சொத்து சம்பந்தப்பட்ட 4 பசங்க, அந்த 4 பசங்க வந்து இதுல இருப்பாங்க, வேற சூழல்ல வளருவாங்க. ஒருத்தருக்கு தெரியாது, தெரியாது. வெவ்வேறு இது ஒருத்தர் அதுல வந்து ஒருத்தர் வந்து என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் வீட்டுல வளருவாரு. ஆக்சுவலா அந்த இவரோட அவர் பேர் வந்து மதன். சரியா? அடுத்து வந்து மைக்கேல். அது பாத்தீங்கன்னா மைக்கேல் வந்து சந்தான பாரதி வந்து தத்தெடுத்து வளர்ப்பாப்ல. திருடிட்டு தூக்கிட்டு போயிட்டு இல்ல ஆக்சுவலா அவர் கொலை பண்றதுக்காண்டி போவாரு. பட் ஆனா அந்த இடத்துல போய் வந்து சந்தான பாரதியை எடுத்து வளர்த்துருவாப்ல. எடுத்து வளர்க்குறப்ப அது வந்து அவங்க அப்பா வேணா, ஆனா வந்து ரவுடி இல்ல, திருடன் ஹிட்மேன் அந்த மாதிரி ரவுடி கூலிப்பட மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காமேஸ்வரன் அவர் பேரு. ஆமா, பிராமின் வீட்டுல, அதுவும் பாலக்காடு பிராமின் வந்து அவரு வந்து குக்கா வளருவாப்ல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜ் வந்து ஃபயர் கேரக்டரா இருக்கும். ஸோ இந்த 4 கேரக்டரை ரிவால்வ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி போகும். இதுல பாத்தீங்கன்னா பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ். அந்த காலத்துல ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட்னு சொல்லலாம். சரியான காஸ்டிங். இந்த படம் வந்து குஷ்பு மேடம், அதுக்கப்புறம் அந்த ஹிந்தியில ஒருத்தர் ஹைட்டா ஒருத்தர் பீம் பாய் அவரு நாகேஷ் சார், முக்கியமா நாகேஷ் சார், டெல்லி கணேஷ் சார், அதுக்கப்புறம் மனோரமா ஆச்சி. ஸோ அதாவது இந்த 4 கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஏதாவது ஒருத்தர் வந்து ஃபாரின் ரிட்டர்ன், அவரோட ஸ்லாங் எப்படி இருக்கும், அந்த ஃபாரின் ரிட்டர்ன் செம்மையா வச்சிருப்பாரு, அது வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பாலக்காட்டு லாங்குவேஜ், அது வெயிட், அந்த பிராமின் கேரக்டர், அந்த மலையாளம் கலந்து தமிழ், அது ஒரு நல்லா இருக்கும். He's a genius தான் சொல்லணும்னா. கமல் சார் இஸ் ஆல்வேஸ் a genius, மல்டிலிங்குவல் பர்சன். ஆமா. அதே மாதிரி வந்து அது வந்து இந்த ராஜுன்ற கேரக்டர் வந்து மெட்ராஸ் சென்னை ஸ்லாங், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து அவர் வந்து அந்த ரவுடி, அந்த ஒரு அது ரவுடி கேரக்டர் வந்து டைலாக் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். பட் அந்த ஆமா ஒரு இருக்கணும், அதெல்லாம் நல்லா பண்ணிருப்பாப்ல அது. ஸோ பேசிக்கலாக இந்த கதை பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இந்த சொத்துக்கு வந்து ஆசைப்படுற கேரக்டருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதங்கள்ல வந்து சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. ஒன்று காதலுக்காக ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அடுத்து வந்து சொத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அதே அந்த சொத்தை கூடவே இருந்துட்டு ஆட்டை போடுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டர்ஸ். இவரு கூட இருப்பாருல்ல, நாசர் சாரும் அதுல வில்லன். நாசர் சார் வில்லன். நாசர் சார் வந்து அந்த கோடீஸ்வரன் வீட்டுல இருக்க மதன் கேரக்டருக்கு அவங்க சித்தப்பா பையன். ஆமா, சித்தப்பா பையன். அவரு ஆக்சுவலா அந்த கோடீஸ்வரனோட தம்பி தான் கொலை பண்ணிருப்பாருல்ல. ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த கோடீஸ்வரன் கேரக்டர் தான் அவங்க அப்பா, ஒரிஜினல் அப்பா அந்த படத்துல, மீன்ஸ் அந்த படத்துக்கு. ஸோ அது என்னன்னா, அந்த ஒரு வாரிசு மட்டும்தான் அங்க இருக்கும், மித்த 3 வாரிசு தனித்தனியா வரும். அதை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது சொல்ல, அப்போ அவர் கமல் சாரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சோதனை இல்லாமல் போயிடுவார் ஒரு ஸ்டேஜில்.
செத்து போயிட்டதா சொல்லிடுவாங்க. உயிரோட தான் இருப்பாரு. ஆனா உயிரோட தான் இருப்பாரு, புத்தி சோதனை இல்லாம இருப்பாப்புல. இந்த சொத்தை வந்து காப்பாத்துறது வந்து மதன்ற கேரக்டர். அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா அவங்களுக்கு தெரிய வந்து 4 கேரக்டரும் வெவ்வேறு இதுல வளர்றது, அதெல்லாம் வெவ்வேறு சூழ்நிலை வரும். பட் ஆனா அகைன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அகைன் நம்ம கிரேசி மோகன் சாரோட டைலாக் ரைட்டிங் வேற மாதிரி அதை எலவேட் பண்ணி இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து பேசணும். அதுல வந்து ஃபுல்லா தமிழ்ல இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலக்காட்டு ஸ்லாங் ஆகட்டும், அந்த ஃபாரின் ரிட்டனுக்கு வந்து இங்கிலீஷ் கலந்தது. கிரேசி மோகன் ரைட்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, அந்த வார்த்தையில விளையாடுறது தான். தமிழ்ல ஒரு நல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றத போன வீடியோல வந்து கிரேசி மோகன் சாரோட கௌரி வாங்க இருப்பாப்ல. கிரேசி மோகன் ஃபேன். கிரேசி மோகன் ஃபேனோட அவரோட லெஜெண்ட் இப்படியே நடுவுல உட்காந்துக்கும். நல்லா இருக்கு. இதுவும் நடுவு ரெண்டுக்கும் ஜாயின் பண்ண மாதிரி. என்னன்னா லெஜெண்ட் ரைட்டிங்ன்றது, அதாவது விஷுவல் ரைட்டிங்ன்றதுக்கு ஒன்று இருக்கு. ஆனால் விஷுவலாக எழுத்துலேயே ஒரு டைலாக்ஸ்லேயே பிச் பண்ணுறது. நீங்கள் அந்த டைலாக் என்ன கண்ணை மூடிட்டு சொன்னாலும் திருப்புன்னு நான் திருப்பிட்டன் அப்படிங்கிற அந்த டைலாக்ல இருந்து திருப்புன்னு. ஆமாம், ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய பேர் மறக்கிறது வந்து என்னன்னா ஊர்வசி மேடம் இருப்பாங்க, அவங்க பாட்டி ஒன்று இருக்கும், அவங்க எல்லாம் திருட்டு கிழவி தெரியுதா, திருட்டு கிழவி. இங்க எல்லாமே நான் வெறும் ஒரு கேரக்டர் பேர் மட்டும் தான் சொல்றேன். அந்த ரைட்டிங் இருக்காங்க அப்படி அந்த ஸ்கிரிப்டோட ரைட்டிங்குள்ளாரியே ஒரு பூந்து விளையாண்டுருப்பாருன்னு வச்சுங்களேன். அதுல விளையாடும் போது அடுத்தடுத்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரப்ப ஏன்னா வந்து மீன் பாக்கெட்டுக்குள்ள வந்துடும். அது வந்து என்னன்னா கல்யாணம் பியூர் வெஜிடேரியன். ஆமா, பியூர் வெஜிடேரியன் பிராமணன் கல்யாணம் மீன் சமைக்கிற. அது என்ன ஆயிரும்னா குளிர் சாம்பார் அந்த மீன் வந்துடும். அதுக்கு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுவாரு. என்னன்னா கூட வரும் அது என்னன்னா ஐயோ இல்ல, கமல் சார் வந்து பதறுவாரு. கமல் சாரும் டெல்லி கணேஷ் சாரும் பதறுவாங்க. ஐயோ மீன் உள்ள வந்துச்சு அப்படின்னா பதறாதே அப்படின்னு பின்னாடி போனோட டக்குன்னு ஒருத்தவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசிட்டு நடந்து வருவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிச்சோ. அதெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா வரும். அது நாகேஷ் சார் கிட்ட அந்த ஆல்மாரட்ட பண்ணதுக்கு அப்புறம் நாகேஷ் சார் கிட்ட வந்து அந்த 6 லட்சத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைலாக், பீம் பாய் அந்த லாக்கர்ல இருக்க 6 லட்சத்தை எடுத்து இந்த அவினாஷி நாய் மூஞ்சில எரி அப்படின்னு அது சொல்றாங்க. பீம் பாய் அந்த லாக்கர்ல இருக்க 7 லட்சத்தை 6 கிடையாது 7 லட்சத்தை. அந்த 4 பேர் கமல் சார் இல்லையா, ஒருத்தர் மலையாளி ஸ்லாங்கு, இன்னொருத்தர் லோக்கல் சென்னை ஸ்லாங்கு, இது இல்லாம அவரு ஃபாரின் ரிட்டர்னு, அதுக்கப்புறம் இன்னொரு அந்த திருடர் ஒன்னோட ஒன்றும் ரிலேட்டே கிடையாது. ஸோ அந்த டைம்ல டப்பிங்ல இருந்து எல்லாமே அந்த இடத்துல மாடுலேட் பண்ணும். அதே மாதிரி கேமரா விஷுவல் ஆகட்டும், ஒருத்தரை நிக்க வச்சு இன்னொருத்தரை காட்டுறதாகட்டும், அந்த டைலாக்ஸ்லயும் அப்படிதான். இதுல வந்து அவர் பீம் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் ஆக்சுவலி இந்திய ஆக்டர். அவரு அவ்வளவு மலலைத்தனமா அந்த இடத்துல நடிச்சிட முடியும்னு விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6வது மடியில இருந்து 4வது மடியில இருந்து குதிச்சு ஐயா ஜாலியா இருக்கு திருப்பி குதிக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறப்ப இவர் ஏதோ பிரேக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சீனை பாஸ் அவர் பேசியிருக்கு. என்ன பாஸ் நான் அடுத்தது என்ன பண்ணணும் பாஸ், பீம் வெயிட் ஃபார் மீ கொஞ்சம் அந்த அந்த டியூட்லரே வந்துருவாங்க. இங்க எல்லா வகையான கிளாசிக். அதே மாதிரி மனோரமா, ரூபினி மேம், அதுக்கப்புறம் குஷ்பு மேம் அந்த திருட்டுக்கிழமை ஒரு ஃபைட் சீன் இருக்கு. ஆமா, இது எல்லாரையுமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பா கொண்டு வரதுக்குள்ள போதும் நான் இருந்துச்சுங்களேன். இவ்வளோ சீன்ஸையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை, வினிநாடயமூர்த்தி சார் ஆகட்டும், சந்தான பாரதி சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சொன்னபடி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர், ஒரு 50 கேரக்டர், 50 கேரக்டருக்கு ஒரு டைலாக் இருக்கும். அதே மாதிரி இதுல ஹைலைட்டா அதை சொல்லணும்னா அந்த 50 கேரக்டர் பொதுவாக ஹீரோஸ்க்கு தான் வெயிட்டா சீன் வச்சிருப்பாங்க. ஆனா இதுல என்ன சொல்றது, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கேரக்டரையும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப ஜென்ரலா கமல்ஹாசன் சார் வந்து டெக்னிக்கல்னு சொல்றாரு. பட் ஆனா அவர் என்ன டீடைலிங்னா ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் கேரக்டர்ஸ் அந்த 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 ஏரால ஐபிஎம் மிஷின், அந்த ஏரால லேப்டாப் வச்சு வேலை பார்த்துக்கலாம். அது அக்கவுண்டிங்காக யூஸ் பண்றது ஐபிஎம் மிஷின் அது வச்சிருப்பாப்ல. அதே மாதிரி வந்து தெரியாதுங்க நீங்க சொல்றது சீரியஸா லேப்டாப்க்கு எல்லாம் முன்னாடி 4 ஃபாதர்னு சொல்லலாம்.
அது அக்கௌண்டிங்காகவே ஸ்பெஷல். அதை வந்து என்னன்னா அக்கௌண்ட்ஸ் கண்டி அதை யூஸ் பண்ணுவாங்க. அது அவர் ஃபாரின் ரிட்டர்ன்றதுனால கம்ப்யூட்டர் கேட்டீங்கன்னா அதையும் பாத்தீங்கன்னா அந்த சீன்ல மிஞ்சி போனா ஒரு 5 செகண்ட் வருமா, அதுதான். ஆமா, அது அந்த 5 செகண்டுக்கு அது அப்பவே காஸ்ட்லியான. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி இன்னொரு படத்தை பத்தி பேசணும்னா, ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் நான். இந்த இந்தியன் 2க்கு வந்து படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கமல் சார் எவ்வளவு டீடைலிங்கா இருக்குன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்க, சங்கர் சார் கொடுத்தாரு. ஒரு ஷார்ட் வச்சுட்டாங்களா, மறுநாள் காலையிலேக்கு வயசான கேரக்டர்ல வராங்களாம். வரப்ப என்னன்னா பேனா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷர்ட்ல ஒரு பேனா இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்னன்னா சங்கர் சார் ஒரு பேனா ரெடி பண்ணிட்டாரு. ஆனா கமல் சார் வரப்ப ஒரு 4 டிஃப்ரெண்ட் பேனா 4 டிஃப்ரெண்ட் ஏரால, அதாவது அந்தந்த இயர்ல வந்த பேனாவை பழைய காலத்து ஃபவுண்டைன் பென் அந்த மாதிரி அங்க இருந்து அவ்வளவு டீடைலிங் பாக்குறாரு. அதே மாதிரி வந்து கமிங் டு த பாயிண்ட், லைக் நம்ம மைக்கேல் மதன காமராஜனுக்கும் வந்துடுமா கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த ட்ரீ ஹவுஸ்ல ஃபைட்டிங் நடக்கும். ட்ரீ ஹவுஸ்ல வந்து முன்னாடி அந்த போர்ஷன் நீங்க போறது முடியும். இந்த படத்துல ஒரு பெரிய ஃபைட்டர் இருந்தாரு, சார். அவரை வச்சு காமெடி பண்ணிருப்பாங்க. நான் உங்களுக்கு பிடிக்க போறேன்னு ஓட அப்படின்னு பிடிச்சி தள்ளி மரத்துக்கு சொருகிடுவாரு. ஸோ எல்லா பாயிண்ட்டுக்குள்ளாரையும் இப்போ நீங்க 3% பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த 3% வந்து எப்படின்னா அது எப்படி முன்னே இடத்துல வருது. ஆக்சுவலா அந்த எல்லாரும் நின்றுட்டாங்க, அந்த மர வீடு வந்து சாய போகுது. 4 பேரோட ரிலேஷன்ஸும் எல்லாருமே ஒன்னு இன்டர் கனெக்டட், எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. அந்த இடத்துல ஒண்ணு சேரும். ஆக்சுவலா எல்லா கேரக்டரும் வந்து ஒண்ணு சேரும். புரிஞ்சிட்டு ஒண்ணு சேர்றாரு. 4 கமலையும் காப்பாற்றணும், அப்பா அம்மாவையும் காப்பாற்றணும், லவ்வர்ஸையும் காப்பாற்றணும், விஷுவலாவும் காட்டணும். எல்லாத்தையும் என்ன சொல்றது, சுத்து இப்படி ஒரு சுத்துணும், அப்படி ஒரு சுத்துணும், எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா முடிக்கும். கிளவி அந்த கிளைமேக்ஸ்லயே அந்த பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி எல்லா ஆக்சுவலா அவங்க இதுலயுமே இருந்திருக்காங்க. அந்த பாட்டி அவங்க எல்லா படத்துலயும் வந்திருக்காங்க. அதே பாட்டி எல்லா படத்துலயும் வந்திருக்காங்கப்பா. கமல் கே சம்பந்தத்துல கூட இருப்பாங்க. எப்பா மகாநதி அந்த அம்மா அவங்க பேரு நம்ம விருமாண்டி படத்துல அந்த பாட்டி இருப்பாங்க. அவங்க தானே மெயின் பாட்டியே. பாட்டி பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது. கமெண்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க கமெண்ட்ஸ்ல நான் போட்டுறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. தேடுறோம் இப்போ சீரியஸா பாட்டி போட்டோவோடே நாங்க போடுறோம், கவலைப்படாதீங்க. ஸோ இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், ஒரு கட்டத்தில் கமல் சார் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் கொண்டு வந்தார். ஆனால் இந்த படத்தில் ப்ராஸ்தட்டிக் கிடையாது. இந்த பழைய காலத்து மேக்கப் இது அது வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த டிஃபரன்ஷியேஷன், கேரக்டர் டிஃபரன்ஷியேஷன் வெறும் ப்ராஸ்தட்டிக் இல்லாமலே மேக்கப்லேயே நல்ல டிஃபரன்ஷியேஷன் காட்டியிருப்பாரு. இதெல்லாம் இருக்குது. வேற அவ்வளோதான். இந்த ஆக்சுவலி வந்து மொத்த என்டர்டைன்மெண்ட்டையும் இங்கேயே கக்க முடியாது. ஸோ என்டர்டைன்மெண்ட்டா இவ்வளோ இருக்கு இந்த படத்துக்குள்ள. இதுவும் யூடியூபில் அவைலபிள். மைக்கேல் மதன காமராஜ். அகைன் இது வந்து அன்ரேட்டட் கிடையாது, இது வந்து எபிக். இந்த படம் உண்மையிலே ஹிட்டான படம் தான். இது அடிப்பாங்க எல்லாருமே. என்னன்னா எபிக்கு ஸ்கிரீன் ரைட்டிங், டயலாகு, கேமரா அண்ட் கேரக்டர் ஃப்ளோ, கேரக்டர் ஆர்க்லேருந்து என்ன ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் நீங்கள் என்ன வார்த்தையாக வந்து நீங்கள் குரோனாலஜி அனாலஜி வச்சிங்கனாலுமே அதுக்குள்ளே இந்த படம் வந்து அடங்கிடும். ஸோ ஒரு வீக்கெண்ட் மூவிக்கான ஃபுல் என்டர்டைனர் மூவி தான் இது. ஸோ நான் ஸ்டாப்பாக ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஒரு படத்தை போட்டோமா என்ஜாய் பண்ணி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் படம். ஆமாம். ஸோ அப்படி ஒரு படம் தான் இதுவும். ஸோ இந்த படத்தையும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் படம் அடுத்த வீடியோ இப்போ தான் ஷூட் பண்ண போகிறோம், பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுவோம். இது அடுத்தடுத்த வாரம்லாம் இல்லைங்க, ஒரே நாளில் உட்காந்து ஒரு நேரம் இல்லைங்க. அதனால அடுத்த வீடியோ அதனால எல்லாரும் ஒரே காஸ்டியூமே ஒரே இடமா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான். பட்ஜெட் காசு இல்லைங்க, சீக்கிரம். வணக்கம், நன்றி. வணக்கம். எடிட்டில் போட்டுக்கோம். அவ்வளோதான்.